ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சியுடைய கடைசி நாட்களில் வந்து இருக்கிறோம். முதல் நாள் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும், அதாவது இந்த 99வது நாள் வரைக்கும் தினந்தோறும் காலையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அநேக நன்மை பெற்ற நமக்கு இனி வரப்போகிற 2024வது ஆண்டுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டு நம்மோடு பேசுகிற வார்த்தை கொலோசியர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நல்ல கவனிங்க. வரப்போற நாட்களிலே தெளிவா சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் வரப்போகிற 2024 நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரத்தோடு விழித்து இருக்கிறவர்களாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். காலம் பொல்லாத காலம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எங்கே பார்த்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு ரோல் மாடல். ஜெபிக்கிறதுல நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ண போய்விடுவார். இருட்டோடு ராவெல்லாம் ஜெபிக்க ஆண்டவர் சமூகத்தில் தனித்து போவார். வியாகுலப்பட்டு ஜெபிப்பார், சத்தமிட்டு ஜெபிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் வேதத்தில் யாக்கோப்பு 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. அப்போ ஒருவருக்காய் ஒருவருக்கு, அப்போ அவங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கணும். நீதிமான் செய்யும் ஜெபம் ஊக்கமானது. எலியா ஜெபிக்கும் போது வானத்தை அடைக்கிறான், ஜெபிக்கும் போது வானத்தை திறக்கிறான். அவ்வளோ ஊக்கமான ஜெபம் அது. அதனால வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் முடிவில் வந்துட்டீங்க, ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் தீர்மானம் எடுத்துட்டு உள்ளே போங்க. ஐயா, இந்த வருஷம் நான் நிறைய ஜெபிப்பேன், ஜபத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்குவேன், அதுக்குன்னு ஒரு அறையை நான் ஒதுக்குவேன். அந்த ஜப நேரத்தை தானியேலை போல எத்தனை சட்டங்கள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அந்த 3 வேலையை நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்க ஒரு தீர்மானத்தோடு உள்ள போங்க. மத்தேயு புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து நல்லா ஜெபம் பண்ணுமா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோதனை காலம், அதுக்கு தான் சொன்னேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் வாழ்க்கையில் உண்மையில் ஒரு பெரிய அரண். ஜெபம் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு. வாசிங்க. ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமாம், நல்லா குளிர் காலத்தில் இருக்கிறீங்க. இப்போ தை மாதம் பிறகு போகுது, ஜனவரியில் குளிர் நல்லா இருக்கும். பெட்ஷீட்டு நல்லா ஈஸியாக அழகாக இழுத்து போட்டு உன்னை கொஞ்சம் தூங்கலாம். என்ன தீர்மானம் எடுக்கிற அந்த டைமை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அழகாக ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றுடு. மாறவே மாறாத அந்த நாள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வருடமெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை காண்பேன், உயர்வை காண்பேன். ஆமாம், ஜெபந்தான் ஜெயம். அதுக்கு தான் எங்கள் ஊழியத்தில் சொல்லுவோம், நாங்கள் என்ன சொல்லுவோம், மூளை சாதிக்காதே அது முழங்கால் சாதிக்கும். ஆமாம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக ஜெயமாக கத்தில் வரும். நாம் ஆயத்தமாயிடணும், அதிகாலையில் ஆயத்தமாயிடணும், இருட்டோடு ஆயத்தமாயிடணும். போய் முட்டி போட ஆரம்பிச்சிடணும். அந்த நாளில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ மலைகள் பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் சேதம் வராது. நீங்கள் வாசித்து பாருங்க, ரோமர் 15ஆம் அதிகாரம் 34 பவுல் எப்படி அருமையாக சொல்லுவார், என்னை போல போராடுங்க ஜபத்தில் என்னவார். வாசிங்க, ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல எப்படி போராடு பாருங்க அவருடைய ஜெபத்தில் பவுல். வாசிங்க.
நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்றார். வேண்டுகிறேன், என்னை போல போராடு. வரப்போகிற 2024 எப்படியாப்பட்ட ஆண்டு என்பதை இப்போவே உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். இப்போவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஜபத்தினால தான் ஜெயிக்க முடியும். ஜபம் இல்லாத வீடோ, ஜபம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மையிலே ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நமக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. நம்ம தேசத்தில் அவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வாக்குத்தத்தம் பெற்ற எவ்வளோ காரியங்களை நல்லாக்குது ஐயா, நீங்கள் பேசின வார்த்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஐயா, ஒவ்வொரு நாளும் உங்கள் வார்த்தை எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனியார ஜபம் இல்லைன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தனி ஜபம் இல்லைன்னா உன்னால் எதையுமே பேஸ் பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது, ஜெயிக்க முடியாது. வியாபாரத்திலோ, வீட்டிலோ, வேலையிலோ, உன்னுடைய படிப்பில், உன் காலேஜில் எதுவாக இருந்தாலும் சரி, ஜபம் தான் உன் வாழ்க்கையில் அஸ்திபாரமே. அந்த ஜபம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கும். அதனால தயவுசெய்து சொல்கிறேன், இந்த தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தில் எபிரேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசியாக வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப பாருங்க, பலத்த சத்தமிட்டு கண்ணீர் விட்டு. உண்மையிலேயே சொல்ல தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜபம், உங்கள் ஜபம், எல்லாருடைய ஜபம் இன்றைக்கி தேசத்தில் 2024 என் ஜனங்களை சபைகளை காக்கும், தேசத்தை மாற்றும், ஒரு பெரிய வரப்போகிற ஆபத்தை தடுத்து நிறுத்தும். ஆகினால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்ல இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். உன் குடும்பத்தை ஜபத்தில் நடத்து, உன் பிள்ளைகளை ஜபத்தில் நடத்து. இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் மாம்சம் பலவீனத்தை கொண்டு வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. நீ போய் முட்டி போட்ட போது அவர் பார்த்துக்குவார். ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பத்தை அவர் கொடுப்பார். எதுக்காக சொல்லணுமோ அதை நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே, தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி முதல் நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 99 நாட்களாக தினம் என் பிள்ளைகளும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் உடைய வாக்குத்தத்தை எங்களுக்கு ஆறுதலாய் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நிறைவேற்றி கொடுத்தீங்க. இந்த கடைசி நாளில் 99 நாளில் இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொன்னீங்க. ஆண்டவரை வரப்போகிற நாட்களுக்காக எங்களுக்கு முன்குறித்தே நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டீங்க. ஆண்டவரை வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லிட்டீங்க. தேசத்தில் சேமத்திற்காக, வரப்போகிற தலைவர்களுக்காக, வரப்போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக எங்களுக்கு ஆண்டவரை தானியலை போல நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரை குறிக்கப்பட்ட நாளை, குறிக்கப்பட்ட நேரத்தை, தனி அறையை, தனி ஜபத்தை எங்களுக்கு அதிகமாக ஆண்டவரை கூட்டி கொடுங்க. எங்களை பலப்படுத்துங்க. மாம்சம் பலவீனமாக இருந்தால் ஆவி உற்சாகத்து. இந்த ஜபம் அநேகருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தேசத்துக்கு, ஒரு சபைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். காத்துக்குள்ள வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே.